வணக்கம் பார்ட்னர். இந்த கால் வந்து ரொம்ப முக்கியமான காலு. இது வந்து நிறைய பேர் வந்து ரேட்டிங் பிளாக் இப்போ ரீசெண்டாக ஆகிட்ருக்கீங்க. அதை வந்து எதுக்காகன்னு சொல்லிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். அதிகப்படியாக உங்களுக்கு வந்து ரேட்டிங் பிளாக்ஸ் ஆகிறவங்க 2 விஷயத்தினால ஆகிறாங்க. ஒன்று, கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து பேட் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. உங்களுடைய ஜாபில் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வந்து செய்து கொடுக்காதனால ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ரீவிசிட் வரும். அந்த ரீவிசிட் வந்து நீங்கள் விசிட் பண்ணாமல் போகிறதுனால உங்களுக்கு ரேட்டிங் வந்து விழுது. இந்த ரீவிசிட் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, ரீவிசிட் வந்து கஸ்டமர் வீட்டுக்கு போய் ஜாப் ஈவன் முடிச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டா நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து கேன்சல் பண்ணுறீங்க. ஆனால் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, கஸ்டமருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். என்னென்னா, உங்கள் இஷ்யூ ரிசால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. சப்போஸ் கஸ்டமர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு ரிசால்வ் ஆகலைன்னு கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டார் சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணிவிடும். 1 ஸ்டார் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, கால் வந்து ஜாபு போகிறீங்க, வேலையை முடிக்கிறீங்க, ஆனால் கஸ்டமர்கிட்ட கேன்சல் பண்ணிவிட்டு இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி புக்கிங் சொல்லி கேன்சல் பண்ணுறீங்க. இதுக்கு உங்களுக்கு ரேட்டிங் விழுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் தயவுசெய்து ரீவிசிட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து போயிட்டு ஜாபை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகிடுனா, சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு கஸ்டமருக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணி முடிச்சு கொடுக்குறீங்க. அதனால் சிஸ்டம் உங்களுக்கு ரேட்டிங் வரத்துக்கு சான்சஸ் கம்மி. இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, லேட்டாக போகிறீங்க. நீங்கள் லேட்டானா கஸ்டமர் வந்து ரீவிசிட் வந்துடுச்சு. இந்த ரீவிசிட் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து அனுப்பிச்சிடும். நீங்கள் ஈவன் லீவ் மார்க் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் கேலண்டர் மார்க் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ரீவிசிட் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடும். அந்த ரீவிசிட் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி போய் ஆகணும். ஏன்னா நீங்கள் பார்த்த காலு சப்போஸ் அது வந்து போகலை அப்படின்னா அது என்ன ஆகிடும்னா, ரீஷெடியூலோ இல்லை கஸ்டமர் வந்து நோ ஷோ, கஸ்டமர் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ப்ரோ நாட் அரைவ்டுன்னு வந்து கொடுத்துட்டாலே சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு 1 ஸ்டார் கொடுத்துரும். அந்த 1 ஸ்டார் வந்து உங்களோட ரேட்டிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரீவிசிட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காமல் நீங்கள் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ரேட்டிங் வரும் அப்படின்றதான் இந்த முக்கியமாக இந்த தகவல் சொல்கிறேன். இன்னொன்று வந்து பாட் லீடருக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாட் மெம்பர்கிட்டேருந்து போகிற கால் வந்து ரீவிசிட்டாக போகும். எப்படின்னா, ஒரு பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து தப்பு ரீவிசிட்டாக வந்து வரும்போது அந்த ரீவிசிட் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வரும். அந்த ரீவிசிட் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிலே போனாலோ இல்லை போகாமல் இருந்தாலோ இல்லை கஸ்டமர் வீட்டுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாலோ அதெல்லாம் வந்து ரேட்டிங்கில் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஸோ இது என்ன அப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ப்ரோ நாட் அரைவ்டு, ப்ரோ ஆஸ் டு ரீஷெடியூலு, இதெல்லாம் வந்து நோ ஷோ, கஸ்டமர் வந்து என்ன எனக்கு ப்ரோ வரல அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து கஸ்டமர் கொடுக்குற ஆப்ஷனு. இது கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு 1 ஸ்டார் வந்து விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி தான் நிறைய பேர் இப்போ ரேட்டிங் வந்துட்டுருக்கீங்க. அதனால் ரீவிசிட்டோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்க கஸ்டமர் கொடுக்குற ரேட்டிங் வந்து இல்லாமல் கம்பெனி சைட்லேருந்து சிஸ்டம் கொடுக்குற ரேட்டிங்ஸும் நிறைய அஃபெக்ட் ஆகிட்ருக்கீங்க. இதை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே வந்து ரீவிசிட் ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் போகாமல் இருக்காதீங்க. தேங்க்யூ.